பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு திடுக்கிடும் தகவலால் அதிர்ந்து போயிருக்கிறது அமெரிக்க ஆயுத கிடங்கு துறை, ஆயுதத்துறை, பென்டகன் மற்றும் ஜனாதிபதியினுடைய உள்வட்டம். ஏன் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவே ஆடி போயிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்கில், குறிப்பாக ஏவுகணைகளை அடுக்கி வைத்திருக்கின்ற ஆயுத கிடங்குகளில் ஆர்சனேல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆயுத கிடங்கு, ஆயுத கிடங்குனா ஆர்சனேல்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். ஆயுத கிடங்கில் இந்த ஏவுகணைகள் இருந்த இடத்தில் இப்பொழுது கரப்பான் பூச்சிகள் தான் இருக்கின்றன என்ற தகவல் ஒரு பேரிடியாக இறங்கி இருக்கிறது. அமெரிக்க ராணுவ உச்சவட்ட அதிகாரிகள் மற்றும் இந்த பென்டகன் அட்வைசர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தலையில் பேரிடியாக இறங்கி இருக்கிறது இந்த செய்தி. அவ்வளவு கணக்கு வழக்கு பார்க்காம அள்ளி கொடுத்தானுங்க. அந்த ஆயுதங்கள் போன இடம் எங்கே, எப்படி மாயமாய் மறைந்தன, இப்பொழுது ஏவுகணைகள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. எங்கெங்கே எல்லாம் இருக்கு, நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கிற இடங்கள்ல ஏதாவது ஏவுகணை இருக்கா, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற இராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய பல்வேறு இராணுவ தளங்களில், உலகெங்கும் இருக்கின்ற இராணுவ தளங்களில் எத்தனை ஏவுகணைகள் ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி? இது எல்லாத்துக்கும் காரணம் ஈரான் தான். ஈரான் அடிக்க போய் தானே இவ்வளவும் இவங்களுடைய பலகீனம் எல்லாம் வெளியே வருது. இது ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு நன்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தெரியாம இவங்க அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இஸ்ரேல் இதுல என்ன தகிடுதத்தம் செய்தார்கள், உக்ரைன் இதில் எப்படி சம்பந்தப்படுது, இப்படி கணக்கு வழக்கு பார்க்காமல் அள்ளி கொடுத்ததில் ஜோ பைடனுடைய பங்கு என்ன, இப்பொழுது ட்ரம்ப் இதற்கெல்லாம் கணக்கு தெரியாமல் தரையில் முட்டி மோதி கொண்டிருக்கிறார். இதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காட்சியும் உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஏவுகணைகள், அமெரிக்காவிடம் இருக்கின்ற ஏவுகணைகளில் ICBM என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது நியூக்ளியர் வார்ஹெட்டை தாங்கி செல்லுகின்ற ஏவுகணைகள் மற்றும் 1700 இருப்பதாக கணக்கு சொல்லுகிறது. அதை அவங்க தொடல, ICBM எல்லாம் தொடல, அது அப்படியே இருக்கு. அந்தந்த வார்ஹெட்ல எந்தெந்த நாட்டை நோக்கி வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் வச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய பல்வேறு இடங்கள், நேட்டோ நாடுகள்ல இருக்கிற தங்களுடைய இராணுவ தளங்கள்ல இருந்து அந்த நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், போர் முனைகளை சரியாக வைத்திருக்கிறார்கள். அது போக இந்த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், இதுல தான் நிறைய இடிக்குது. காலி ஆயிடுச்சு, குடோன்ல ஒன்றும் இல்லையா ஆர்சனேல்ல. அவ்வளவு தடுமாறி போயிருக்கிறது அமெரிக்க ராணுவம். அவங்கள்ட்ட இருக்கிற மற்ற ஏவுகணைகளில் மிக முக்கியமானவை, அதாவது ஒரு 4-5 வகை தான் வச்சிருக்காங்க அவங்க. தாடுங்கிற ஒரு ஏவுகணை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டர் போகக்கூடியது தாடு ஏவுகணை. குறுகிய தூர ஏவுகணை தாட்ல 2-3 வகை இருக்கு. 2000 கிலோமீட்டர் போறது, 4000 கிலோமீட்டர் போறது. அந்த தாட் வகை ஏவுகணைகள் இருக்கின்றன. அதன் பிறகு ஒஹியோ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வகை ஏவுகணை இருக்கு. மைன்யூட் மேன் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இருக்கு. அதுபோக இன்டர்செப்டார் மிசைல்ஸ் இருக்கு. இந்த வெளியிலிருந்து உள்ள வர்ற ஏவுகணைகள், எதிரி ஏவுகணைகளை மறித்து அடிக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ், அதுக்கும் ஏவுகணைகள் தான் பேரு. அந்த இன்டர்செப்டார் ஏவுகணைகள், அவற்றில் டாம்ஹாக், பேட்ரியாட் இதெல்லாம் அந்த வகையில வந்துடும். இப்ப பேட்ரியாட், டாம்ஹாக் இதையெல்லாம் உள்ள ஏவுகணைகள் வந்தா தான் அடிக்க முடியும். அதனுடைய எண்ணிக்கையும் மிகவும் குறைந்து விட்டது. ஏன்னா இதையெல்லாம் நிறைய இஸ்ரேல் கல்வி கொடுத்துட்டாங்க. மற்றபடி தாட் வகை ஏவுகணைகள், மைன்யூட் மேன் ஏவுகணைகள், இந்த மாதிரி ஏவுகணைகளை எல்லாம், குரூஸ் மிசைல்ஸ், முக்கியமாக குரூஸ் மிசைல்ஸ் எல்லாம் எங்கே அள்ளி கொடுத்தார்கள், எப்படி போனது, மாயமாய் மறைந்தது என்றால் இதுலதான் இந்த சர்வதேச ஆயுத வியாபாரிகள் இருக்காங்கல்ல, கள்ளச்சந்தையில வச்சு விற்கிறாங்கல்ல அதிக விலை, இவங்களுக்கு இதுதான் வேலை. இவங்க கள்ளச்சந்தை வியாபாரிகளுக்கு எப்படி ஆயுதம் கிடைக்குது? கள்ளச்சந்தை வியாபாரிகளில் மிக மிக முக்கியமானவர் சவுதி அரேபியாவை பிறப்பிடமாக கொண்டு அதன் பிறகு ஐரோப்பாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அத்னான் கஷோகி. இப்ப அத்னான் கஷோகி உயிரோடு இருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது. அத்னான் கஷோகி, அவருடைய தம்பிகள், அவருடைய வாரிசுகள் இருக்கலாம். அவர் தான் உலகின் மிகப்பெரிய ஆர்ம்ஸ் டீலர். இந்த மாதிரி கள்ளச்சந்தையில விமானங்களை, இந்த ஆயுதங்களை வாங்கி விற்பவர். இவர்களுக்கு எப்படி கிடைக்குது? தயாரிக்கிற இடத்துல இருந்து எப்படி எடுக்க முடியும், வாங்க முடியும்? அது வெட்டி வேலை.
ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ரொம்ப குறைச்சு வாங்கினா தான் அவன் அதிக விலைக்கு விற்க முடியும். இதுல தயாரிக்கிற இடங்கள், அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை தான் சொந்தமாக தயாரிப்பதே இல்லை. அவங்க லாக்ஹீட்ங்கிற தனியார் நிறுவனம், அமெரிக்க நிறுவனம் தான், லாக்ஹீட்ங்கிற நிறுவனம், நார்த்ரோப்ங்கிற நிறுவனம், இவையெல்லாம் ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு. அவங்க பல இடங்கள்ல இருந்து பார்ட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ற தொழிற்சாலைகளும் இருக்கு. அசம்பிள் பண்ணி ஒரு ஏவுகணை அது பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க இதை மொத்தமா ஒரு இடத்துல இருந்து ஏவுகணை வாங்க மாட்டான் அமெரிக்கன். 2-3 இடத்துல செய்ய சொல்லி அதை அசம்பிள் பண்ணி வச்சாதான் அவனுக்கு பாதுகாப்பு. இந்த ஒரு ரகசியம் வெளியே போகாது. இந்த ஒரு கம்பெனியில இருந்து ஒரு பார்ட் வாங்கினா அதோட அவனுக்கு அதுக்கு மேல வேற பார்ட்டை பற்றி அவனுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க பல இடங்கள்ல இருந்து பார்ட்ஸா வாங்கி இங்க ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி இங்க வச்சுக்கிடுவாங்க. அப்படித்தான் ஏவுகணைகள் நிறைய செய்வார்கள். அப்படிப்பட்ட கம்பெனிகள் லாக்ஹீட், நார்த்ரோப், அது போக ஜப்பானுடைய மிட்சுபிஷி கம்பெனிகள்லாம் இந்த பார்ட்ஸ், இந்த மாதிரி உபகரணங்கள், இந்த பார்ட்டுகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இதை வாங்கி அவன் அசம்பிள் பண்ணிக்கிறான். இப்ப இந்த ஏவுகணைகள் எப்பொழுது குறைய ஆரம்பித்தது என்றால், ஜோ பைடன் காலத்தில் தான் இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடங்கியது. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடங்கியது ஜோ பைடன் காலத்துல. அதற்கு முன்பு அது முட்டல் முருகலா இருந்தது. இந்த நேட்டோவில் அவங்க யுக்ரைனை சேர்க்கறதுக்காக ஒபாமாவில இருந்து எல்லோருமே கட்சியை கட்டி கொண்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஜோ பைடன் தான் இதை அதிகமாக தூபம் போட்டு இந்த யுத்தம் வருவதற்கு காரணமே ஜோ பைடன் நிர்வாகம். யுக்ரைன் ரஷ்யா, இது ரஷ்யாவை உரசி பார்த்துருக்கலாம். ரஷ்யாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக யாரை மோத விடலாம் பார்த்து சரியான எதிரி இவன்தான்னு சொல்லி உக்ரைனை தூண்டி விட்டாருங்க. நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம், நீங்கள் துணிச்சலை அடிங்க, எல்லா ஆயுதங்களையும் தர்றோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அவன் ரஷ்யா என்ன பண்ணுறான், முதல்ல கருங்கடலில் தன்னுடைய கடற்படையை கொண்டாந்து நிறுத்திடுறான். ரஷ்யா கருங்கடலில் இருக்கிற தன்னுடைய கடற்படையை உஷார் பண்றான். அங்கே நீர்மூழ்கி கப்பல்கள் அது எல்லாம் கரெக்டா உஷார் பண்ணி எந்த ஒரு ஆயுத கப்பலும் கருங்கடலுக்கு வராம அவன் அங்கே பிளாக்கெட் பண்ணிடுறான். ஏன்னா உக்ரைனுக்கு இருக்கின்ற ஒரே கடல் பகுதி இந்த ஒடிசா துறைமுகம், அது கருங்கடல்ல தான் இருக்கு. ஆகவே ரஷ்யா அந்த பகுதியை ரொம்ப தீவிரமா கண்காணிக்கிறதுனால உக்ரைனுக்கு போக வேண்டிய ஆயுதங்கள் எல்லாம் போலந்து நிலப்பரப்பு வழியாகத்தான் போக முடியும். இங்கிலாந்துல இருந்தோ அல்லது ஜெர்மனிக்கு வந்தோ மிகப்பெரிய விமானங்களை, கார்கோ விமானங்கள், அமெரிக்க கார்கோ விமானங்கள் அதுல கொண்டு அதன் பிறகு தரை மார்க்கமாக அப்படியே போலந்துக்கு போலந்துல இருந்து இங்க கொண்டு போனாங்க. ஏன்னா புட்டின் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, ஏதாவது விமான மூலமாக, கார்கோ விமானம் மூலமாக ரஷ்ய நிலப்பரப்பை தாண்டி, போலந்து நிலப்பரப்பு இது தாண்டி உக்ரைன்ல போய் அமெரிக்க விமானங்கள் டைரக்டா தரையிறங்கினா, ஐரோப்பிய விமானங்களோ எதுவுமோ டைரக்டா கொண்டு போய் தரையிறக்குன்னா அடிப்பேன்ட்டான், நான் அடிச்சிருவேன் இந்த கார்கோவெல்லாம் அப்படின்ட்டா. உங்களுக்கும் பயம், கார்கோ விமானத்தை எல்லாம் எளிதாக அடிப்பார்கள். ஃபைட்டரத்தை அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். கார்கோ விமானம், ஒரு விமானத்தை அடிச்சா அந்த விமானத்தினுடைய விலை பல $1 trillion. அப்புறம் அதில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் நாசமாகிடும். ஆகவே அவர்கள் பயந்து போலந்து வழியாக இப்ப அவங்க அந்த ஏவுகணைகளை கொடுக்குறாங்க. தாட் வகை ஏவுகணைகள், குரூஸ் மிசைல்ஸ் கொடுக்குறாங்க. இங்கதான் ஆயுத வியாபாரிகள் மச்சாங்கெல்லாம் இங்க வந்துடுறாங்க போலந்துக்கு. இந்த உக்ரைன் அதிகாரிகளும் திருட்டு பயலுகள். ஏன்னா ஒவ்வொரு ஆயுதத்தையும் செலன்ஸ்கியா எண்ணி பார்த்து சரி பார்த்து போகுதா, அங்கே இங்கே கொண்டு வைன்னு சொல்ல முடியும். இது ஸ்டோர் கீப்பருடைய வேலை. இது ரொம்ப மிக மிக மைன்யூட்டாக செய்ய வேண்டிய வேலை. ஆக போலந்துக்கு வந்த உடனே சர்வதேச ஆயுத வியாபாரிகள், கள்ளச்சந்தை வியாபாரிகள் இங்கே குமிஞ்சிடுறாங்க. அவங்க போலந்து அதிகாரிகளை வளைச்சாருங்களா இல்ல உக்ரைன் அதிகாரிகளை வளைத்தார்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிறைய தாட் மிசைல்ஸ், குரூஸ் மிசைல்ஸ் கள்ளச்சந்தை வியாபாரிகளிடம் கைமாறிவிட்டதாக உறுதியான தகவல்கள் அப்பொழுதே வந்தன. இந்த உக்ரைனிய ஆபீசர்கள் இந்த ஆயுதங்களை வித்துட்டு இவனுங்க எஸ்கேப் ஆகுறானுங்க, யுத்தத்திலிருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளா போய் செட்டில் ஆகிறானுங்க. பல $1 மில்லியன் பெற்றுக்கொண்டு இவர்கள் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. பல்வேறு அந்த ஆயுத இதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஜெனரல்கள், அந்த அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாம் இதெல்லாம் கீழே யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவன் டெலிவரி பண்ணிட்டான்னா போலந்து ஓகேன்னு டெலிவரி பண்ணிடுறான். அல்லது போலந்துக்கும் போலந்தினுடைய கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் உக்ரைனுடைய கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கலாம்.
10 வந்ததுல இந்த கொடுத்துட்டதா நான் சொல்றேன், எழுதிக்க, கையெழுத்து போடு, எனக்கு 2 உனக்கு 2 பிரிச்சுக்கிட்டு இவங்க ஆயுத வியாபாரிகளிடம் விற்றிருக்கலாம், அல்லது உக்ரைனுடைய அதிகாரிகளே விற்றுவிட்டு போலந்து அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுத்திருக்கலாம் பல மில்லியன் டாலர்களை. டாலர் யாரையுமே மயக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த விஷயம் அரசல் புரசலாக வெளியே வந்தாலும் ஜோ பைடனுடைய மகன் ஜோ பைடனுடைய மகனுக்கு உக்ரைன்ல மிகப்பெரிய பிசினஸ்லாம் இருக்கு. அவங்களுடைய ஆயுத கம்பெனி இந்த ஆயுதங்களை வாங்கி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் கமிஷன் பார்ப்பாங்க. இதையெல்லாம் ஒரு ஏஜென்ட்டா போடுவாங்க, ஒரு பதவியை கொடுப்பாங்க, இவங்க மேப்பா இருக்கிறது நிர்வாகம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த மாதிரி இதுகள்ல எல்லாம் அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து பல மில்லியன் டாலர்கள் சம்பளம் கொடுத்தாங்க. அதன் பிறகு இதனுடைய ஏற்றுமதி கம்பெனி, இறக்குமதி செய்கின்ற கம்பெனிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல எல்லாம் ஆலோசகர், கௌரவ ஆலோசகர்னு பதவியை கொடுத்தாங்க இதுல உக்ரைன்ல. அதுலேயும் கொளுத்த பணம் கிடைத்தது ஜோ பைடன் குடும்பங்களுக்கு. இப்படித்தான் கொஞ்ச நாளாகவே கடந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவங்களையெல்லாம் அவங்க குடும்பங்களை எல்லாம் இதுல இறக்கி விட்டு, இந்த ஆயுத வியாபாரம் இதுகளில் இறக்கி விட்டு பல மில்லியன் டாலர்களை அவங்க குடும்பங்களுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இது நம்ம நாட்டில் லஞ்சா, அந்த நாட்டில் அவன் வேற மாதிரி பண்றான். இது இன்னி கொஞ்ச நாள்ல அமெரிக்க அரசியல் அடிக்கும், மிகப்பெரிய அளவில் வெடிக்கும். எந்த கட்சியும் இல்லாம மிகப்பெரிய அளவில் வெடிக்க போகுது இந்த ஆயுத திருட்டுல. இதுல எல்லாம் இவங்க சம்பாதிச்ச பணம், இந்த ஒபாமாவில இருந்து, ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ல இருந்து, அப்புறம் இந்த மற்ற அமெரிக்க அதிபர்கள் இருக்காங்க, நம்ம ட்ரம்புடைய மருமகன், இவங்கெல்லாம் பண்ணியிருக்க கையூட்டுகள் இதெல்லாம் வெளியே வரும். நிச்சயம் அமெரிக்க மக்கள் கொதிப்படைவார்கள். இவன் பல்லாயிரம் கோடி ரூபாய் அடிச்சுக்கிட்டு போறதுக்கு சாதாரணமாக ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், அமெரிக்க பிள்ளைகள் சோல்ஜர்களா இங்க உயிரை விடுறாங்க. இவன் அடிக்கிறது பெரிய கொள்ளை. இவங்களுக்கு கிடைக்கிறது $2000 $3000 சம்பளத்துக்கு தான் இங்க உயிரை விடுறாங்க. இதெல்லாம் வெளிப்படுகின்ற பொழுது அமெரிக்காவில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். அதை தடுக்க முடியாது. ஆக நாம இப்ப சப்ஜெக்டுக்கு என்ன வர்றோம்னா, என்ன இது பண்றோம்னா, இந்த ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஏவுகணைகள் பல கைமாறிவிட்டன. அதை இடைத்தரகர்கள், சர்வதேச ஆயுத வியாபாரிகள் அங்கிருந்து உக்ரைனுக்கு வர்ற இடத்துல இருந்து அப்படியே கைமாத்திட்டாங்க. அது எங்கெங்கே போச்சோ, எந்தெந்த நாடுகள் அவற்றை விலை கொடுத்து வாங்கினார்களோ தெரியாது. சீனா கூட வாங்கியிருக்கலாம், ரஷ்யாவும் வாங்கியிருக்கலாம். ஏன்னா அந்த பிரிச்சு அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு அவங்க கொடுத்திருக்கலாம், ஈரானுக்கே கூட சப்ளை பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஆகவே இப்பொழுது கணக்கு வழக்கு தெரியாமல் இவர்கள் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அள்ளிவிட இங்க இடிக்குது. இப்ப அமெரிக்க ஆர்சனல்ல இப்ப அவங்களுக்கு தேவையான ஏவுகணைகள் இல்லை. கரைப்பான் பூச்சிகளும் மூட்டை பூச்சிகளும் தான் இழைகின்றன. அங்க போனா ஒண்ணுமே ஏவுகணை இல்ல, பகீர்னு ஆகி போச்சு நம்ம ட்ரம்ப். எங்க போச்சு எல்லாம் அப்படின்னா கொடுத்துட்டான். எல்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நம்முடைய கல்ஃப்ல இருக்கிற பல்வேறு ஆயுத ராணுவ தளங்கள்ல இருந்து நம்ம ஈரான் அடிச்சிருக்கோம், அதை அடிச்சிருக்கோம், இதை அடிச்சிருக்கோம். நீ அடிச்சதுக்கு கணக்கு சொல்ல முடியுமா? இனி அந்த கணக்கு என்னெல்லாம் எல்லாம். ஆனா ஒவ்வொரு ஏவுகணை ஏவும் பொழுதும் சும்மாவெல்லாம் ஏம முடியாது. ஒவ்வொரு ஏவுகணை ஏவும் போதும் அவங்க அதை எழுதிக்கிட்டு அதுக்கு மேலதிகாரிகளுடைய கையெழுத்து வாங்கி, கப்பலாக இருந்தாலும் கப்பல் ஏவுகணையாக இருந்தாலும் எதுல இருந்தாலும் அந்த ஏவுகணைக்கான ஏவியதற்கான அந்த இது வந்துடும், ரெசிப்ட் இருக்கணும். ஒவ்வொரு குண்டு சுடும் போதும் அதுக்கான ரெசிப்ட் கையெழுத்து போட்டு, கேப்டன் கையெழுத்து போட்டு, அதற்கான அதிகாரி கையெழுத்து போட்டு அங்கே போயிடும், பென்டகன் போயிடும். அவங்கெல்லாம் அதை அப்புறம் ஆடிட் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல எத்தனை சுட்டாங்க, எத்தனை ஃபெயிலியர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. அப்பொழுதுதான் பிடிபடும். இப்பொழுது இல்லை ஏவுகணை என்று கைவிரித்து விட்டது பென்டகன். இல்லை எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இந்த ட்ரம்ப் இதை கொடுத்தா இவன் வேற மேற்கொண்டு எடுத்து சுட்டுக்கிட்டு இருப்பாயா, திருப்பி இஸ்ரேலுக்கு அள்ளி விடுவார், யுத்தம் நிற்காது அப்படிங்கிறதுக்காக எடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு இவங்க இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா தெரியாது. எது வேண்டுமானாலும் அமெரிக்காவில் நடக்கும். நிர்வாகம் பிளவுபட்டு போயிருக்கிறது. யார் சொல்லுவது உண்மை என்று அவர்களுக்குள்ளே தெரியல. ட்ரம்ப் இப்பொழுது தலையை பிச்சுக்கிட்டு அலைகிறாரு. எப்படியோ இந்த யுத்தம் நின்றால் சரி. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்ன என்று பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.